ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லீ 33 ஸ்டுடியோ. வாங்க இந்த மாதிரி சூப்பரான ஒரு ப்ரான் கிரேவி இல்லைன்னா தொக்குன்னு கூட சொல்லலாம். அது எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ரான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கோம். அது வந்து கடையிலேயே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் உள்ள நார் மட்டும் இருக்குது, அதை நம்ம கீறிட்டு அப்படியே மேலே இழுத்தோம்னா வந்துடும். இப்போ வந்து நம்ம இதுக்கு மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு என்னென்னா காஷ்மீரி சில்லி பொடி, கொஞ்சம் சில்லி பொடி காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம மசாலா பிடிக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறிட்டுருக்கிட்டு நம்ம அதுக்குள்ளேயே மசாலா என்னென்ன அரைக்கணும் அதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து சாதா சில்லி காரத்துக்கு தேவையான ஒரு 6-7 சில்லி போட்டுக்குங்க. அதே மாதிரி கலருக்கு தேவையான காஷ்மீரி சில்லி ஒரு 4-5 எடுத்துக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், மல்லி மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கங்க. சேர்த்து இப்போ நம்ம அதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ அந்த மசாலாவெல்லாம் அப்படியே பிடிச்சிருக்கு ப்ரானில், அதை எடுத்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து தேங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் சூடானோனையும் இதை போட்டு அப்படியே பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா 2 சைடு அப்படியே வெந்துடும். பாருங்கள், ஓரளவுக்கு அப்படியே ஃப்ரை ஆயிடுச்சு. கலரும் மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மாற்றி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வேணால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது கூட கொஞ்சமாக சோம்பு பொரிஞ்சோன்னையுமே நம்ம 3 பெரிய வெங்காய பொடியை கட் பண்ணி இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கங்க. உப்பும் சேர்த்து நல்லா இதை வதக்கி விடலாம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்து வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகி வருது. பாருங்கள், ஓரளவு கலர் மாறிடுச்சு. நம்ம இப்போ இது கூட தக்காளி 2 சேர்த்திக்கலாம். பொடியை கட் பண்ண 2 தக்காளி சேர்த்திக்கங்க. அதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது என்னென்னா சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்தால் தான் நல்லா கிரேவி கிடைக்கும். பாருங்கள், வதங்கிட்டே இருக்கட்டு. பாருங்கள், ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது கூட தண்ணியும் சேர்த்து இந்த மசாலா வாசம் போக வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரானை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிரேவி ஆக வரைக்கும் நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அப்படியே நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரு.
உப்பு மட்டும் தேவையான அளவு சேர்த்திக்கங்க. ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம், வெங்காயத்துக்கு உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பு மட்டும் பார்த்து அளவாக சேர்த்திக்கங்க. கலரும் மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், நம்ம அப்படியே வதக்க அப்படியே எல்லாம் சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட மல்லித்தழை வேணாலும் கருவேப்பிலை வேணாலும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு கிரேவி கிடச்சிருச்சு. இது சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், சாதத்தை கூட பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.